ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையோட உச்சியில் இருக்குங்க, அரிட்டாப்பட்டி. எஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த பக்கம் தெரியும். போக போகிறது வந்து பார்த்தோன்னா குடவரை சிவன் கோயில். ஸோ மற்ற சிவன் கோயிலுக்கும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றது வந்து பார்த்தோன்னா அந்த கோயில்கிட்ட போயிட்டு சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியாது. இன்னும் இன்றைக்கி சன்னு வரவே இல்லை வெளியே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாதை, அந்த குளத்தையும் அந்த பக்கம் இருக்க மலையை இணைக்கிறதுக்கு. இல்லைன்னா அங்கே சுற்றி மலையை சுற்றி வரணும். ஸோ இந்த மலையோட பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிவன் கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு தெரியும், ட்ரோன் ஷாட்லேயும் பார்த்துருப்பீங்க, எப்பயும் பாருங்கள், சுற்றி எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் இருக்கும், எல்லா பக்கமும் விவசாயம் நடந்துகிட்ருக்கும். ஒரு செழிப்பான ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி மட்டும் கிடையாது, அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்க எல்லா ஊர்களுமே வந்து பார்த்தோன்னா முழுக்க விவசாயத்தை நம்பியும் விவசாயத்தை மட்டுமே வாழ்க்கையாக வச்சு வாழ்ந்துட்டுருக்க ஒரு மக்கள் தான் இவங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து இப்போது அந்த டங்ஸ்டன் சொல்லி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டத்தையே எடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டங்ஸ்டன் பிரச்சனை பற்றி நான் கடைசியாக சொல்ல வரேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த ஊரோட மொத்த அழகையும் நீங்கள் பார்த்துங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஏன் இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். பயங்கரமான இடமா இருக்குங்க. செம்ம ஒரு உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப அமைதியாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக, காமான ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. செம்மையாக இருக்கும் உங்களுக்கு, அந்த ஃபீலே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த ஃபீல் ஆச்சு. அப்போ நான் வேறு ஒரு வேலை விஷயமாக வந்திருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரிங்காக நம்ம ட்ராவலாக வந்திருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஸோ அந்த கீழே அந்த கல்வெட்டுகள்லாம் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. குடவரை சிவன் கோயில் அரிட்டாப்பட்டி. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காளியம்மன் கோயில் ஒன்று இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சமணரோட எச்சங்களை பார்க்க முடியும். அந்த உரல், சமணரோட உரல்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அவங்க மருந்து தயாரிக்கிறதுக்கோ இல்லை அவங்களோட உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உரல் நம்ம வீட்டில் நம்ம கிராமத்தில் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி ஆட்டு உரல் மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க பாறைக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா செதுக்கி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் வைக்கிறதுக்காக சதுரமாக ஒரு பள்ள மாதிரி ஏற்படுத்தி பொருட்கள் எங்கேயும் வெளியே ஓடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த காலத்தில் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோன்னா அவங்க அப்போயே வந்து பார்த்தோன்னா அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ சமணர் உரல் இது. இங்கேயும் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன கல்வெட்டுகள்லாம் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த காளியம்மன் கோயில் பயங்கர கம்பீரமாக பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்குங்களா அந்த கோயில். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு உரல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரலை தாண்டி அந்த 8 கிரகங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 8 கல் கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 கோள்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம் நம்ம சின்ன பிள்ளையில். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா கோலே கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பனி உருவம், பனிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 8 கோள்லாம் இருக்குதுன்னு கணிச்சு அந்த 8 கோளும் சந்திக்கிற இடம்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இடத்த செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்குள்ளே எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குங்க.
ஸோ 2வது முறையாக வர வச்சுட்டாரு சிவனை நம்மளை. வந்து 2வது நாள் அவரை பார்த்து 2வது நாள் 3வது நாளில் வந்து பார்த்தோன்னா திருப்பி ஒரு தடவை வாடான்னு சொல்லி நம்மளை வர வச்சிட்டாரு. அந்த சமணர்களோட அந்த உரலை காமிச்சிருந்திருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட அந்த மருந்து தயாரிக்கிற இடம், சாப்பிட்ற இடம், அது எல்லாத்தையுமே நம்ம காமிச்சிருந்திருப்போம். அதில் மட்டும் இல்லாமல் அவங்களோட கட்டுமானத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொதுவாக பார்க்க முடியும். சமணர்களோட கட்டுமானத்தில் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ள மாதிரி சேர்க்கிருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா தண்ணி அப்படியே பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி, மழை வெயில், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா இவங்க செதுக்கி வச்ச அந்த சிற்பங்களும் கல்வெட்டுகளும் சேதமடையாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப் யூஸ் பண்ணுவாங்க. மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து இதில் வடிஞ்சு நேரம் அந்த சிலைக்கு வராமல் இந்த சைடில் வந்து அப்படியே இந்த பக்கம் ஒழுகிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இவங்களோட எல்லா இடத்துலையுமே நீங்கள் சமணர்கள் கல்வெட்டுகள் எங்கே போனாலுமே, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்தோன்னா அவங்கள செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த புடைப்பு சிற்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்கள் செதுக்கினதாக சொல்லப்படுறாங்க. லகுலீஸ்வரர், இந்த லகுலீஸ்வரர் யாருன்னு பார்த்தோன்னா சிவனோட உருவம் அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா சிவனை வந்து பார்த்தோன்னா நம்ம லிங்கத்தில் தான் வழிபடுவோம். பட் வந்து பார்த்தோன்னா சிவனுக்கு ஒரு உருவம்னா அது லகுலீஸ்வரர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல தான் இருக்காங்க. அதாவது சிவனோட உருவத்தில் இருக்குது 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ தான் இருக்காங்க. இருக்கிற பாறையை வந்து குடஞ்சி அப்படியே சிற்பமாக வச்சுருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர். ஸோ இவரையும் வந்து பார்த்தோன்னா புடைப்பு சிற்பங்களாக தான் செதுக்கியிருக்காங்க. ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிவன் கோவில். வாவ், உங்களுக்கு வெளியே நல்லாவே தெரியுங்க, பயங்கரமாக இருக்குது. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிவன் கோயில். ஒரு இங்கே வந்தோடனே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நமக்கு என்ன தான் நீங்கள் நாத்திகனாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஃபீலாக இருக்குங்க. சூப்பரான ஒரு ஃபீலுங்க, இது பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ அமைதியாக நம்ம வந்து ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப பரபரப்பாகவே நம்ம ஓடிட்டுருக்கோம். நமக்கு அமைதிக்குன்னு ஒரு இடம் தேவை வேண்டாம். நம்ம இந்த மாதிரியான ஒரு இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அங்கே போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் நிம்மதியாக இருந்தாலே வந்து பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த கருப்புசாமியோட இது ஒன்று நமக்கு வந்து செதுக்கியிருப்பாங்க. கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி இப்படி. ஸோ இந்த சிவன் கோயில், குடைவரை சிவன் கோயில், இது வந்து பார்த்தோன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான். ஸோ மற்ற கோயிலுக்கும் இந்த சிவன் கோயிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கடவுளை வந்து பார்க்கும்போது எல்லா சிவன் கோயிலுமே வந்து பார்த்தோன்னா கிழக்கு பார்த்த மாதிரியாக தான் இருக்கும். எல்லா கடவுளுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா கிழக்கு பார்த்த மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு நோக்கி இருப்பாங்க. மேற்கு நோக்கி இருந்தாண்டா இப்போ கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, மேற்கு வந்து பார்த்தோன்னா அஸ்தமனம் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிவன் ஏன் வந்து பார்த்தோன்னா மேற்கு நோக்கி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டங்கள், கவலைகள், நமக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்டேருந்து மறைச்சிடுவார், நம்மக்கிட்டேருந்து அழிச்சிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தோன்னா இந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ சிவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு அழிக்கிற கடவுள். நம்மளோட துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், நம்மளோட எதிரிகள் எல்லாத்தையுமே அழிச்சிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா சிவன் மேற்கு நோக்கி இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்தவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபீல் இருக்குமா, யார் வந்து இங்கே வந்துட்டு போனாலுமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட கஷ்டங்கள் நீங்கி அவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப நிம்மதியாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஸோ இங்கே வந்துட்டு போனவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் இது கடவுள் நம்பிக்கையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வந்து பார்த்தோன்னா நம்மளை நிறைய இடத்துல அமைதிப்படுத்தும். நான் அந்த மாதிரியான ஒரு இடமெல்லாம் அதை பார்க்குறேன். நிறைய கடவுளே நம்ம இயற்கையாக தான் பார்க்குறோம். குடைவரை சிவன் கோயில் ரொம்ப 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 அமைதியான ஒரு இடம். நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது, ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அமைதியாக இருந்துட்டு தாராளமாக நீங்கள் போகலாம். இந்த பக்கம் ஒரு லேக் இருக்குங்க. நான் சொன்னேன்ல சுற்றி வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான நீர்நிலைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் ஒன்று பாருங்கள், சுற்றி மலை.
இதில் எத்தனை பறவைகள் இருக்கும், எத்தனை புழுப்பூச்சிகள் இருக்கும், எத்தனை உயிரினங்கள் இருக்காங்க, எத்தனை மக்கள் வந்து இந்த குளங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ விவசாயம் வந்து பார்த்தோன்னா இதை சுற்றி நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நீர்நிலைகள் நம்பி தாங்க இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற அந்த டங்ஸ்டன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனிம வளம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை வந்து நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரங்கத்தை தோன்றதுக்கான இந்த நிலத்தில் இருக்க கனிம வளத்தை எடுக்கிறதுக்காக ஒரு டெண்டர் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டெர்லைட்டோட வேதாந்தா நிறுவனத்தோட கிளை நிறுவனமான ஹிந்துஸ்தானுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்குமே வந்து பார்த்தோன்னா இங்கே பயங்கர எதிர்ப்பு, மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன நமக்கு அப்போ தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு புரியுதுங்க, இவ்வளோ ஒரு வளமான செழிப்பான ஒரு இடத்த விட்டுட்டு அந்த மக்களை வந்து வேறு ஒரு இடத்துல போய் பஞ்சம் புகுற சொன்னால் எப்படிங்க போக முடியும்? யார் தான் போவா சொல்லுங்கள்? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இயற்கை அரணாக திகழ்கிற இந்த ஒரு இடத்த அழிச்சிட்டு தான் நாட்டோட பொருளாதாரம் வளரணும்டா. அந்த பொருளாதாரம் வளர்ந்தால் என்ன, இல்லை வளரலைன்னா நமக்கு என்னங்க? விவசாயத்தை அழிச்சிடுவீங்க, மலைகளை அழிச்சிடுவீங்க, நிலத்தில் இருக்க கனிம வளத்தை எடுத்து அழிச்சிடுவீங்க, இந்த பக்கத்தில் இருக்க மக்களை தூக்கி வேற எங்கிட்ட ஒரு பக்கம் தூக்கி போட்டுருவீங்க. இப்படி எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் காசை கொடுத்தா மட்டும் பல்லுயிர் காப்பகமாக இந்த இடத்த அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா ஏலத்துக்கு விட்டு இதில் இருக்க கனிம வளத்தை எடுத்து இந்திய பொருளாதாரத்தை வளர்க்கணும்னு என்ன அவசியம் நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இதை வந்து அரசியலை தாண்டி இதை வந்து பார்த்தோன்னா ஒரு சூழ்நிலை சமநிலையாக பார்க்கணும், நம்ம பல்லுயிர் சமநிலையாக பார்க்கணும். இந்த ஒரு இடத்த அழிக்கிறது மூலிமா என்னென்னலாம் பின்விளைவு நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு தெரியவே தெரியாது. மேபி வந்து பார்த்தோன்னா இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா கூடிய பாலைவனமாக மாறதுக்கான சான்சஸ் கூட இருக்குங்க. ஆமாம், நீங்கள் வந்து நிலத்தை தோண்டிங்கன்னா நிலத்தை மட்டும் தோண்ட மாட்டீங்க, நிலத்தில் இருக்க கனிம வளத்தை மட்டும் எடுக்க மாட்டீங்க, அதில் இருக்க தண்ணியை சேர்ந்து எடுப்பீங்க. இந்த இடத்துல தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு 1000 ஏக்கரில் நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா சுற்றி இருக்க 10,000 ஏக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏக்கரும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தலை, இந்த ஒட்டுமொத்த மதுரைக்குமே வந்து பார்த்தோன்னா பாதிப்பு தான். அது மதுரைன்னா மதுரையை பாதித்தா தமிழ்நாடுமே சேர்த்து பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மக்களுக்கும் பயனில்லாத ஒரு வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ச்சியாகவே கருதப்படாது. ஸோ அதனால் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை வந்து நாங்கள் உள்ள ஒரு நாள் மதம் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு சட்டசபையிலே பேசியிருக்காங்க. அதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக, ஒரு நேச்சர் விரும்பியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்கிறேன் நான். ஏன்னா நமக்கு வந்து சும்மா ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசியல் அறிவுமே இல்லாமல், எந்த ஒரு நேச்சரை பற்றின புரிதல் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணுற ஆட்கள் கிடையாது. நம்ம முழுக்க வந்து பார்த்தோன்னா இதழியல் சார்ந்து ஜேர்னலிசம் சார்ந்து தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதன் மூலமே கிடைக்கிற ஒரு சின்ன நாலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் அதில் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். பொதுவாக வெறும் நேச்சரை மட்டும் வந்து காட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ இருக்குன்னு காட்டிட்டு போகிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ கண்டிப்பாக இந்த இஷ்யூவை பேசணும்னு நினச்சேன் நான். அதுக்காக தான் நான் திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக விகடனில் ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த பற்றின முழு புரிதலுமே ஒரு ஐடியாவே கிடச்சிது, என்ன பிரச்சனைன்ற ஒரு ஐடியாவே கிடச்சிது. ஸோ அதனால் விகடனை பார்த்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான். நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்தோட இஷ்யூ என்ன, டங்ஸ்டனுக்கு பின்னாடி இருக்க என்ன பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுக்கொண்டா நீங்கள் விகடனில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக அந்த மக்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே தெளிவாக பேசியிருப்பாங்க அதில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை பாய். அடுத்த ஒரு இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன்.